அன்பர்களுக்கு குடும்ப விவசாயியின் தமிழ் வணக்கம். இங்கே நம்ம பார்க்க போகிறது செண்டுமல்லி கேந்திப்பூ விவசாயம். விவசாயம் குறைந்த நாட்களில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம்னா அது செண்டுமல்லி மட்டும்தான். வெண்டை எல்லோரும் வரும், ஆனால் வெண்டை கூட நமக்கு பராமரிப்பும் இல்லாமல் செலவும் கம்மி தான் நமக்கு வரக்கூடிய ஒரே விவசாயம் செண்டுமல்லி மட்டும்தான். அளவு நட்டு 40 நாளில் நம்ம பூ அறுக்க தொடங்கிடலாம். அறுக்க ஆரம்பித்த நாள்லேருந்து 2 மாதம் தாராளமாக நமக்கு பூ கொடுக்கும். அதுவும் நம்ம இந்த பண்டிகை காலங்கள்லாம் இதை பூக்கிற பருவத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒரு கிலோ 80, 90, 100 அந்தந்த ஏரியாவை பொறுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே 40, 60 நாளுக்கு மேலே நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளோட பராமரிப்பை பொறுத்து தான் அதனோட ஆயுட்காலம் கூடும். நாற்று எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும், விஷயம் சரியில்லை அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஒரு ரூபாயிலிருந்து 1.50, 2 ரூபாய் அப்படி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம விதைப்பை கிடைக்குது நிலங்களில். அந்த விதைப்பைகளை வாங்கி நம்மளே நாற்று பாவி நம்மளே இதை எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப கொஞ்சம் செலவு. இதோட இன்னும் கம்மி. நமக்கு நாற்றை வாங்கி நம்மளே பாவிடலாம். நம்மளே பாவிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா, இப்போ நமக்கு தேவையான அளவு ஆகும். இப்போ அங்கே வாங்கினா 1000 நாற்று 2000 நாற்று வாங்கணும். அதுக்கு விலையும் கூட வரும். ஒரு 2 ரூபா நாற்றுனா 3000 நாற்று வாங்கினா 6000 ரூபா ஆச்சு. ஆனால் நம்ம பாவி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இதை இப்போ இதுக்கு செண்டுமல்லிக்கு உள்ளான உரம், நீர் மேலாண்மை, பூ பறிப்புறது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த காணொலியில் முழு விவரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நன்றி.